வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னா, a property of countably infinite set. A property of countably infinite set. What is the fact? A countably infinite set is equivalent to a proper subset of itself. So every countably infinite set is equivalent to a proper subset of itself. ஸோ இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் எந்த கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட் கொடுத்தாலும் சரி, அது வந்து அதனோட ஒரு ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஈக்விவேலண்ட்டாக இருக்கும், ஆர் ஈக்வி நியூமரஸாக இருக்கும். அதாவது அந்த கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்டுக்கு உள்ள கார்டினாலிட்டி, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் அதனோட ஒரு ப்ராப்பர் சப்செட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபேக்ட், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அபவுட்டு கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா, டெஃபினிஷன் பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ். ஏ அண்ட் பி பி டூ செட்ஸ். ஏ இஸ் செட் டு பி a subset of B. சப்செட்டுக்கு டெஃபினிஷன் தரோம். A is said to be subset of B. A is said to be a subset of B if every element of A is a subset of, every element of A is an element of B. So A ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாம் B ஓட எலிமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன சொல்லலாம், பியை வந்து சூப்பர் செட் கூட சொல்லலாம். யாருக்கு? ஏக்கு சூப்பர் செட்னு சொல்லலாம். அண்ட் ஏ இஸ் செட் டு பி a proper subset of B if every element of A is an element of B and there exists an element in B which is not in A. ஸோ ஏ வந்து பிக்கு வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கணும், ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியில் இருக்கணும், அண்ட் பி ஹேஸ் அட்லீஸ்ட் ஒன் எலிமெண்ட் which is not in A. So notation பாருங்கள், சப்செட்டுக்கு நோட்டேஷன் வந்து A is subset of B. ப்ராப்பர் சப்செட்டுக்கு சில புக்ஸில் இப்படி எழுதுவாங்க, A subset of B ப்ராப்பர் சப்செட், ஆர் இப்படியும் எழுதுவாங்க சில புக்கில், டு அவாய்ட் கன்ஃபியூஷன். A is a ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு செட் எப்போ இன்ஃபைனைட் செட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். A set is said to be an infinite set if A is not finite. அது வந்து ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது. ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது. முதல்ல இன்ஃபைனைட் செட் புரிஞ்சுக்கணும்னா ஃபைனைட் செட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு செட்டு ஃபைனைட்டாக இருக்கணும்னா அது எம்டி செட்டாக இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பைஜெக்ஷன் கிடைக்கணும். இந்த மாதிரி ஒரு செட்டுக்கும் ஏக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் மேப்பிங் கிடைச்சிக்குதுன்னா தென் இந்த ஏ ஹேஸ் என் எலிமெண்ட்ஸ் கொண்ட ஃபைனைட் செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி பைஜெக்ஷன் கிடைச்சா, இந்த எண்ணுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் கிடச்சிச்சுன்னா ஏவை ஃபைனைட் செட் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஏவை வந்து இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அது நான் எம்டியாக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் நான் எம்டி அண்ட் ஃபார் எவரி என் இன் என், ஃபார் எவரி என் இன் என் தெர் இஸ் நோ பைஜெக்ஷன் ஃப்ரம் என் டு ஏ. அதாவது இந்த செட்டு இந்த மாதிரி எந்த எண் இருந்தாலும் சரி, அதுக்கும் ஏக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் கூட இருக்கக்கூடாது. அதுக்கும் இது ஏக்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் கூட இருக்கக்கூடாது. இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்சிஸ்ட் பண்ணுறதுக்காக ஆன் டூன்னு கூட போட்டுக்கலாம். ஒரு பைஜெக்ஷன் கூட இருக்கக்கூடாது, என் ஆன் டு ஏ இருக்கக்கூடாது. சரிங்களா? பைஜெக்ஷன்னாலே 1 to 1 அண்ட் ஆன் டூ தான், பட் அதை நம்ம ரீஇட்டரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பைஜெக்ஷன் கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த செட் என்ன ஆகிடும், ஃபைனைட் செட் ஹேவிங் எனி எலிமெண்ட்ஸ் ஆகிடும். அதை முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ பைஜெக்ஷன், ஒரு பைஜெக்ஷன் கூட கிடைக்கக்கூடாது ஃபார் எவரி எண்ணுக்கு. சரிங்களா? இதுதான் வந்து இன்ஃபைனைட் செட். இந்த டெஃபினிஷனை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ஃபைனைட் செட்டு சொல்லணும்னா ஃபைனைட் இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபைனைட்னா என்னன்னு சொல்கிறது தான், அதை நெகேட் பண்ண தான் இந்த டெஃபினிஷன். இதுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் பார்க்குறோன்னா an introduction to real analysis by Bartle and Sherbert-ல போய் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் எம்டி செட்டுன்னா என்ன, ஃபைனைட் செட், எ செட் ஹேவிங் என் எலிமெண்ட்ஸு, அப்புறம் ஃபைனைட் செட்டு, அதனால் இன்ஃபைனைட் செட் டெஃபினிஷன் இருக்கும். அதை போய் பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, a set S is said to be countably infinite if there is a bijection from n-லேருந்து S. என்னுக்கும் எஸ்ஸுக்கும் நம்ம இந்த எஸ்ஸை வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொன்னோம்னா எஸ்ஸுக்கும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் மேப் இருக்கும். 1 to 1 ஆன் டூ மேப் இருக்கும், ஆர் 1 to 1 ஆன் டூ மேப்பு, அது 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். பைஜெக்டிவ்னா ரெண்டு இன்ஜெக்டிவ் மேப்பாகவும் இருக்கணும்,
சர்ஜெக்டிவ் மேப்பாக வரும். ஸோ எஃப் இஸ் போத் 1 to 1 as well as on to. எக்ஸாம்பிள் பாருங்களேன், எஸ்ஸும் 2n எஸ் தான் என்னது 2n ஈவன் இன்டீஜர்ஸ். இப்போ இது இன்டீஜருக்கும் செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ்க்கும் இடையில ஒரு பைஜெக்ஷன் இருக்கும். அப்போ செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ் கவுண்டபிள் ஆகிடும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ திஸ் இஸ் தி பைஜெக்டிவ் மேப். இந்த மேப் வந்து என்னவாக இருக்கும், 1 to 1 இருக்கும், on to இருக்கும். அப்போ தேர்ஃபோர் செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ் இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸ் இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எண்ணுக்கும் ஜெட்டுக்கும் இடையில ஒரு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் போட முடியும். அதனால் ஜெட் என்ன ஆகிடும், கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் ஆகும். எப்படின்னா எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு n/2 போடுங்க. எண் வந்து உங்கள் எண்ணை வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் n/2 போடுங்க. அதே நம்ம எடுத்துக்கிற எண் வந்து ஆடாக இருந்ததுன்னா 1 - n/2 போடுங்க. போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா எண்ணுக்கும் ஜெட்டுக்கும் 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எண் வந்து 1ன்னு எடுத்துக்கோங்களேன். 1 - 1 என்ன ஆகிடும், 0/2. அப்போ இங்கே இருக்க நேச்சுரல் நம்பர் 1 வந்து 0க்கு மேப் ஆகும், ஜெட்டோட 0க்கு மேப் ஆகும். 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்தால் ஆட் நம்பர். 1 - 3னா -2/2 -1. அப்போ இங்கே இருக்க 3 வந்து ஜெட்டோட -1க்கு மேப் ஆகும். 5 வந்து -2க்கு மேப் ஆகும். அப்போ ஆட் நம்பர்ஸ் எல்லாம் 0 அண்டு நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு மேப் ஆகும். ஈவன் நம்பர்ஸ்லாம் 1 2 3க்கு மேப் ஆகும். n வந்து 2ஆக இருந்தது 2/2 1, n 4ஆக இருந்தது வச்சுங்க 4/2 2. அப்போ இங்கே இருக்க ஈவன் இன்டீஜர்ஸ்லாம் இங்கே இருக்க பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மேப் ஆகும். ஆட் இன்டீஜர்ஸ்லாம் 0க்கும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மேப் ஆகும். அதனால் இந்த மேப்பிங் வந்து 1 to 1 ஆகிடும், on to ஆகிடும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேர்ஃபோர் z இஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். அப்போ இது ரெண்டு செட்டும் அது சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஈக்வி நியூமரஸ் ஆர் ஈக்விவேலன்ட் செட்ஸ். ஆர் இது கவுண்டபிளி ஈக்விவேலண்ட் மட்டும் இல்லை, இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா எண்ணுக்கும் ஜெட்டுக்கும் இடையில வந்து ஒரு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் வந்ததுனால என்ன ஆகிடும், உங்களுக்கு கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் ஆகிடும். அஃப்கோர்ஸ் தே ஆர் ஆஃப் சேம் கார்டினாலிட்டி. இப்போ அந்த ப்ரூஃபும் இதுலேயே போட்டுருவோம், ப்ரூஃப் ஆஃப் த ஃபேக்ட். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், எவ்வரி கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் இஸ் equivalent to a proper subset of itself அப்படின்னு வருது. சரிங்களா? every countably infinite set is equivalent to, இதான் ஸ்டேட்மெண்ட், is equivalent to every is equivalent to a proper subset of itself. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், with the above இது definitions நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ரூஃப் இஸ் வெரி சிம்பிள். let A be a countably infinite set எடுத்துக்கோங்க. கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அது இப்படி எடுத்துக்கலாம். ஏஸ் ஈக்குவல் டு a1 a2 a3 அண்ட் so on an plus 1 அண்ட் so on அப்படின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த ஏக்கும் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் 1 to 1 கரஸ்பாண்ட். அந்த 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள், 1 2 3 4 5 அப்படி எழுதியிருக்கோம் இல்லையா. அந்த 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் வந்ததுனால நீங்கள் நம்பர் பண்ணிக்கலாம். கவுண்டபிள் இன்ஃபைனைட்டுங்கிறதுனால யூ கேன் நம்பர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, அதான் மீனிங் அது. ஸோ கவுண்டபிள் இன்ஃபைனைட் நான் நம்பர் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், பின்னு ஒரு செட் எடுக்கிறேன். இங்கே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு எடுக்கலாம். பிங்கிறது என்ன பண்ணும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு எடுக்கலாம். நீங்கள் நிறைய வழியில் எடுக்கலாம். திஸ் இஸ் ஈஸியஸ்ட் வே ஆஃப் டேக்கிங், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே. ஆர் ஒன் வே ஆஃப் டேக்கிங் சப்செட் பாருங்களேன். நான் என்ன பண்ணால் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு a2 a3 a4 எடுக்கிறேன். தென் நம்ம என்ன பண்ணலாம், ஏலேருந்து பிக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மேப்பு டிஃபைன் பண்ணலாம். எஃப்னு எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, எஃப் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள் இங்கே என் இருந்தால் ஒரு n + 1 போட்டு விட்டு, ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஎன் + 1 அப்படின்னு போட்டு விட்டுருவோம் ஃபார் எவரி ஏஎன். சி இப்படி தான் இல்லை, நிறைய மேப்ஸ் டிஃபைன் பண்ணலாம். நம்ம வந்து இப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹேவிங் டேக்கன் பிஎஸ் a2 a3 a4, அதனால நம்ம என்ன பண்ணுறோம், we are defining f of an is equal to an + 1 for every an in a, அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், a1 எடுத்தால் வச்சுக்கோங்களேன், a1 + 1 2 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே இருக்க என்ன இடம் நமக்கு நல்லா பாருங்கள், அப்படி பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா, இங்கே பாருங்கள், இந்த a1 யாருக்கு மேப் ஆகும், a2க்கு மேப் ஆகும். a2 யாருக்கு மேப் ஆகும், a3க்கு மேப் ஆகும். a3 a4க்கு மேப் ஆகும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே வரும். கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் இருக்கும் 1 to 1 இருக்கும், ஆன் டு நீங்கள் ஒன்றா இப்படி வேணால் நம்ம எழுதி காட்டலாம். இஃப் யூ வாண்ட் we can write like this, எழுதி காட்டலாம். இங்கே பாருங்களேன், இப்போ நான் மார்க் பண்ணி காட்டினதை எழுதி காட்டலாம். ஸோ எனக்கு a1
அடுத்தது A2, அடுத்தது A3, அடுத்தது A4, அடுத்தது டாட் டாட் டாட்னு வச்சுக்கலாம், டாட் 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 கமா an, அடுத்தது an + 1, அப்படி போயிட்டே இருக்கும். இது இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பி இருக்கும், நம்மக்கிட்ட என்ன இருக்கும், பி இருக்கும். அங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், A2, A3, A4, அதுக்கப்புறமா an + 1. இங்கே வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா A5 போட்டுக்கலாம். இது A5 போட்டு அடுத்தது வேணால் எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம A4 எழுதியிருக்கோம். ஸோ இது A5, அப்புறம் A6 அண்ட் ஸோ ஆன், an + 1, an + 2 அண்ட் ஸோ ஆன், அப்படி போட்டோம். இப்போ அந்த மேப்பு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா என்ன இடம், நம்ம டெஃபினேஷன் ஆஃப் த மேப் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இங்கே பாருங்கள், நம்ம டெஃபினேஷன் ஆஃப் த மேப் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா f of an = an + 1 சொல்லியிருக்கோம். அப்போ என்னன்னா n + 1 இன்க்ரிமெண்ட் சொல்லியிருக்கோம், கரெக்டாக? அப்போ அது படி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், a1 goes to a2, a2 goes to a3, a3 goes to a4, a4 goes to a5, an goes to an + 1, an + goes to. அப்போ இந்த மேப் பாருங்கள், கிளியராக பார்க்கும்போது தெரியுதுல்ல, this map is nothing but both 1 to 1. this map f is both 1 to 1 and on to அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது, 1 to 1 and on to. அப்போ இதுலேருந்து என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுது அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் A is equivalent to a proper subset B அப்படின்னு ஆகிடும். ஸோ B யாருக்கு சப்செட், ஏக்கு. ஸோ B is a proper subset of A and both A and B are of same cardinality. Therefore A is equivalent to a proper subset B of A. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணிடுறோம். every countably infinite set is equivalent to a proper subset of itself. சரிங்களா? Thank you for watching.